சுதந்திரம் அடைந்து 10 ஆண்டுகளுக்கு இந்த பட்டியல் படி மாநிலங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட்ஸ்ல செலவு பண்ண முடியல. அதை பிரேக் பண்ணது கலைஞர். கலைஞர் முதலமைச்சராக இருந்து ஒரு 4-5 வருடத்துல அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது 28% என்னமோ இருந்தது, 40% உயர்ந்தது. அதே மாதிரி முதலீட்டு செலவுகளும் எதுக்கு செஞ்சாருன்னா, குடிசை மாற்று வாரியம், சாலைகள் அமைக்கிறது, கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்குறது, போக்குவரத்தை அரசுடைமை ஆக்குறது, இது போன்ற மக்கள் தொடர்புள்ள திட்டங்களுக்கே முதலீட்டு செலவுகளும் செஞ்சாரு. ஸோ அது செஞ்சு ஒரு பெஞ்ச் மார்க்கை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாரு. அந்த பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ண பிறகு பின்னாடி இருந்த அரசுகள் அதிலிருந்து மாற முடியல. அதுக்கு மேலதான் செலவு செஞ்சாங்களே தவிர அதிலிருந்து பின்வாங்கல. கலைஞர் செஞ்ச ஒரே பணி எனக்கு தெரிஞ்சு மகத்தான பணி. தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு விரைவான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு பெரிய மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறதுனாக்கா அதுக்கு அவர் செய்த மிகப்பெரிய பணி அப்படின்னு சொன்னாக்க அந்த கிராமப்புற அதிகாரம் இருக்குல்ல, அதை காலி பண்ணதுதான். ஏற்கனவே பொது விநியோக திட்டமைப்பெல்லாம் போட்டு ரேஷன் கடையெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அடுத்தது அரிசியை கிலோ 2 ரூபாய் கொடுத்தாரு. கொடுத்த உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிலத்துலேருந்து அவனை காப்பாற்றியாச்சு. அடுத்தது இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டுலேருந்து அவனை காப்பாற்றிட்டாரு. அதனால சாப்பாட்டுக்கும் நிலத்துக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட அதிகாரம் இருந்தால் அவள்கிட்ட போய் நிற்க வேண்டியது. ஆந்திராவில் விவசாயிகள் தற்கொலை, கர்நாடகாவில் தற்கொலை, மகாராஷ்டிராவில் தற்கொலை அப்படிலாம் பார்த்துருப்பீங்கள்ல. தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்துலேருந்து வருமானம் போச்சுன்னா பரவாயில்லன்ற வேற வருமானம் இருக்குது, அதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிலவரம் மாறி இருக்கிறது. அடுத்தது இந்த படிப்பை கொண்டு போய் எல்லோருக்கும் சேர்த்ததுனால என்ன இருக்கு அப்படின்னா, இன்டர் ஜெனரேஷன் மொபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறையில் வேளாண்மையை விட்டு வெளியேறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு மாற்றம் வட இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வரவில்லை. வட இந்தியாலையும் வரல, கிழக்கு இந்தியாலையும் வரல. மாநிலத்தின் வளர்ச்சியும் மாநில சுயாட்சியின் அவசியமும்னு சொல்லி ஒரு தலைப்பு. மாநிலத்தின் வளர்ச்சினா அது இந்தியாவோட வளர்ச்சி தான். நம்ம ஒரு கூட்டாட்சின்னு சொல்கிறோம். நம்ம கான்ஸ்டியூஷனில் முதல் ஆர்டிக்கிளே இந்தியா தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இங்கே மாநிலங்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது அனைத்து மாநிலங்களுமே இணைத்தான் நாட்டினுடைய வளர்ச்சி. அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவசியமானது, அடிப்படையானது கூட்டாட்சி, ஃபெடரல் சிஸ்டம். இதுதான் இந்த தலைப்பு. ஸோ இதை பேசும்போது நான் என்ன நினைக்கிறேன், நம்ம திராவிட மாடல்னு இன்னைக்கு நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். திராவிட மாடல் ஒரு வளர்ச்சி மாதிரி. அந்த வளர்ச்சி மாதிரியை எடுத்து பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா, அதனுடைய பலன் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அந்த பலனை வச்சு அந்த மாடலை பற்றி பேசுகிறாங்க. திராவிட மாடலோட இதை பற்றி பேசுகிறாங்க. அந்த பலன் இப்போ சென்னு கூட அவருடைய நிச்சயமற்ற பெருமைங்கிறதுல என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு சமூக கல்வி சமூகத்துறைகளில் எப்படி முன்னேறி இருக்குது, அந்த குறியீடுகளை பின்தங்கிய மாநிலங்கள் யூபியோ இல்லை சைனாவோட ஒப்பிட்டு தமிழ்நாட்டை ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாடல் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் திராவிட இயக்க ஆட்சி 67 வந்தப்போ தான் இது கட்டமைக்கப்படுது. முக்கியமாக கலைஞர் தான். அண்ணா ஆரம்பித்தாங்க, அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இல்லைங்கிறதுனால கலைஞர் தான் இது கட்டமைக்கிறாரு. இந்த மாடலை கட்டமைக்கும் போது அவர் எதன் அடிப்படையில் கட்டமைக்கிறார்னா, சமூக நீதி, மாநில உரிமை, இது ரெண்டுத்தின் அடிப்படையில தான் அதை கட்டமைக்கிறாரு. அதை கட்டமைக்கும் போது அவர் சந்தித்த சவால்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த சூழலை சொல்றதன் மூலியமா மாநிலத்தினுடைய வளர்ச்சியையும் மாநில சுயாட்சியின் அவசியத்தையும் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மாநில சுயாட்சி எந்த அளவுக்கு அவசியங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்த்தாலே தெரியும். நம்ம கான்ஸ்டியூஷன்ல 3 லிஸ்ட் 7th ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நம்மளது ஒரு கூட்டமைப்பு, கூட்டாட்சின்னு சொல்லுது, ஃபெடரல் சிஸ்டம்ங்கிறத சொல்லுது. அதே மாதிரி 7th ஷெட்யூல்ல மாநிலங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், என்னென்ன வரி விதிக்கலாம், என்னென்ன செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒன்றிய அரசுக்கு தனியா பிரிச்சு ஒன்றிய அரசு எதில் செலவு பண்ணலாம், என்னென்ன வரி வசூல் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்னு 2 அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கூட்டாட்சிங்கிறது 2 அரசும் எப்பயும் சேர்ந்து செய்யறது இல்லை, எக்ஸப்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டை தவிர
2 பேருக்கும் தனித்தனியா வந்து நம்ம அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்துருக்கோம். அந்தந்த துறையில அவங்கவுங்க செலவு செஞ்சாலே, அவங்கவுங்க அவங்களுடைய வளர்ச்சி கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினாலே வந்து அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும். அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சி அடைந்தா நாடே வளர்ச்சி அடையும். இந்த பட்டியல் படி வந்து அந்தந்த அரசுகள் அந்தந்த வேலையை செஞ்சா நிச்சயம் வந்து வளர்ச்சி ஏற்படும். ஆனா அந்த வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு வந்து சுதந்திரம் அடைந்து 10 ஆண்டுகளுக்கு இந்த பட்டியல் படி மாநிலங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட்ஸ்ல செலவு பண்ண முடியல. அதை பிரேக் பண்ணது கலைஞர் 67 69 வந்து முதல்ல அது போன்ற ஒரு சூழல். அதாவது ஒன்றிய அரசு வந்து சப்ஜெக்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் படி அசைன் பண்ணியாச்சு, அதை நடைமுறைப்படுத்தாம அந்த சப்ஜெக்ட்ஸ் சம்பந்தமான கொள்கை முடிவுகளை எடுக்கிறது மொத்தத்தையும் வந்து ஒன்றிய அரசு கட்டுக்குள்ள வச்சிருந்தது. டெக்னிக்கலா இங்க சப்ஜெக்ட்ஸ்ல சொல்றது என்னன்னா, ஒன்றிய அரசு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் செய்ய முடியும். அரசுகள் முதலீட்டு செலவுகள் மட்டும் பண்ணி வளர்ச்சியை ஊக்குவிக்கணும். வளர்ச்சியை ஊக்குவித்து அந்த பலன் கிடைச்ச பிறகுதான் வந்து அது வந்து பகிர்ந்தளிக்கப்படும். பகிர்வுங்கிறது வந்து 2வது தான். வந்து வளர்ச்சியை வேகமா அடையணும். அதற்கு வந்து முதலீட்டு செலவுகள் அவசியம். சரி, ஒன்றிய அரசு அந்த முதலீட்டு செலவுகளை செஞ்சா பரவாயில்ல, மாநில அரசுகளும் செய்யணும்னு சொல்லி அதை வந்து கொள்கை ரீதியா அதை வந்து ஒரு கட்டுப்பாடு நிலவியது. யார் மூலியமா அதை செஞ்சாங்கன்னா அரசு அதிகாரிகள் மூலியமா. அரசு அதிகாரிகள் வந்து ஒன்றிய அரசு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இன்னைக்கு வந்து கவர்னர் வந்து அந்த தேர்வு பயிற்சி பெறும் IAS அதிகாரிகள்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னார். பத்திரிகையெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்றிய அரசு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, மாநில அரசு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, 2 எதிரும் புதிருமா இருக்குன்னா நீங்க வந்து ஒன்றிய அரசு சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது மிக மிக தவறு. அவர்கள் கேட்க வேண்டியது சட்டப்படி, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, ரூல்ஸ் என்ன சொல்லுது, அதன்படி தான் அவங்க இயங்கணுமே தவிர. ஆனா அன்னைக்கு வந்து அவர்கள் ஒன்றிய அரசினுடைய கொள்கையை வந்து கடைபிடித்தாங்க. அதிகாரிகள் வந்து ஒன்றிய அரசின் கொள்கையை கடைபிடித்தனால இங்க உள்ள ரெவென்யூ செக்ரட்டரி காமராஜருக்கு சொல்றாரு அவரு நினைச்சதுக்கு செலவு பண்ண முடியாதுன்னு. இது ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு. கல்வி ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு. உணவு ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு. ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயத்துல ஒரு பெரிய ஒரு நேஷனல் லெவல்ல ஃபெமிலியரான ஒரு லீடர் காமராஜர் செலவு பண்ண முடியாதுன்னு வந்து இங்க உள்ள ரெவென்யூ செக்ரட்டரி சொன்னாரு. காமராஜர் வந்து சரி இது வேண்டாம் வேண்டான்ட்டு போய் ஊரா போய் கேட்கிறாரு. அந்த பெரிய பணக்காரர்கள்ட்ட, சாதி சங்கங்கள்கிட்ட, இவங்கள்ட்டலாம் கேட்டு மதிய உணவுக்கு வந்து பணம் கேட்கிறாரு. பள்ளிகள் திறக்கிறதுக்கு பணம் கேட்கிறாரு. ஒரு அரசாங்கம் இருந்து கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசா இருக்குது. இவர் செலவு செய்யறதுக்குன்னு வந்து அரசியலமைப்பு சட்டம் ஒதுக்குன கல்வி சுகாதாரம்லாம் இருக்குது. இருந்த போதும் அவரால் செய்ய முடியல. இந்த சூழலை பிரேக் பண்ணதுதான் கலைஞர் வந்து இதை மாத்தி, இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, நாங்க சொல்றதை செய்யணும்னு சொல்லி தான் வந்து அவர் முதல்ல வந்து அதை அசர்டைன் பண்றாரு. கலைஞர் முதலமைச்சராக இருந்து ஒரு 4-5 வருடத்துல அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது 28% என்னமோ இருந்தது, 40% உயர்ந்தது. அதே மாதிரி முதலீட்டு செலவுகளும் எதுக்கு செஞ்சார்னா, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, குடிசை மாற்று வாரியம், சாலைகள் அமைக்கிறது, கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்குறது, போக்குவரத்தை வந்து அரசுடைமை ஆக்குறது, இது போன்று மக்கள் தொடர்புள்ள திட்டங்களுக்கே முதலீட்டு செலவுகளும் செஞ்சாரு. ஸோ அது வந்து செஞ்சு ஒரு பெஞ்ச் மார்க்கை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாரு. அந்த பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ண பிறகு பின்னாடி இருந்த அரசுகள் அதுல இருந்து மாற முடியல. அதுக்கு மேலதான் செலவு செஞ்சாங்களே தவிர அதுல இருந்து பின்வாங்கல. அடுத்தது NDC-ல நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல போய் இங்க செஞ்சது மட்டும் இல்ல, நேரடியா வந்து அந்த உரிமை குரலை வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ங்கிறது வந்து பிளானிங் கமிஷன் வருஷம் வந்து நிதியை பிரிச்சு கொடுக்கறதுக்கு மாநில முதல்வர்களோட சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஆய்வு கூட்டம். அந்த கூட்டத்துல போய் பேசுறாரு. முதல் கூட்டத்துல 69ல என்ன பேசுறாரு கலைஞர் அப்படின்னா, நீ வந்து அவங்க வந்து மூணு திட்டம் வச்சிருப்பாங்க. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், ஸ்டேட் பிளான்ஸ், ஸ்டேட் ஸ்கீம்ஸ், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். அந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ங்கிறது 100% ஒன்றிய அரசே செலவு பண்ணும். ஸ்டேட் செக்டார் ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டேட் நடைமுறைப்படுத்துவாங்க, அதற்கு வந்து அவங்க கொஞ்சோண்டு உதவி கொடுப்பாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான் இன்னைக்கு வந்து நிதியெல்லாம் தடமாட்டேன்னு சொல்றாங்களே, இந்த கல்விக்கு ஹிந்தி இது பண்ணாதான், அது போற திட்டங்கள் வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இதெல்லாம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். கலைஞர் போய் முதல் இதுல கூட்டத்தில் என்ன பேசுறாருன்னா, நீ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமையும் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமையும் என்ன கன்சல்ட் பண்ணிட்டு செய்ய, இது வந்து நேஷனல் லெவல் ஸ்கீம்னா
யூனியன் வந்து ராமராவ் சொன்னார், யூனியன்ங்கிறது ஒரு கன்செப்சுவல் மித்து. மாநிலங்கள், இப்ப நான் சொன்ன மாதிரி முதல் ஆர்டிகல் சொல்றது மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா. அப்படி இருக்கிறப்போ இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய திட்டங்களை சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமும் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமும் என்ன கன்சல்ட் பண்ணிட்டு செய்ய, ஸ்டேட்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு செய்ய, கன்சல்ட் பண்ணாம நீ யூனிலேட்டரலா செய்யாத அப்படிங்கறத சொல்றாரு. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு அலாட் பண்ண சப்ஜெக்ட்ல 70ல ரெண்டாவது என்டிசி கூட்டத்தில் பேசுறாரு, ஸ்டேட்ஸுக்கு அலாட் பண்ண சப்ஜெக்ட்ல நான் என்ன செலவு வேணாலும் பண்ணுவேன், அதை வந்து உங்களை நான் சார்ந்திருக்கணுங்கிற வந்து கட்டாயப்படுத்த கூடாது. மறைமுகமா வந்து கட்டாயப்படுத்துறாங்க. எப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்க்கு நீ எவ்வளவு ரேஷியோ, நீ வந்து செலவு வந்து இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ உங்களை கையை முறிக்கிறது. அதே மாதிரி ஸ்டேட் ஸ்கீமுக்கு சப்போர்ட் பண்ணும்போது உன் ஸ்கீமை எப்படி மாத்து, கலைஞர் இவரு காமராஜருக்கு வந்து உணவுக்கு கல்விக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அதெல்லாம் வந்து அவங்க கையை மடிக்கிறது, ஸ்டேட்ஸை வந்து கம்பல் பண்றது. இது மாதிரி உங்க பாலிசி மூலியமா என்ன வந்து கம்பல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் டைரக்டா பேசியிருக்கிறார். அன்னைக்கு எந்த முதல்வரும் இதை பேசல. இதற்கு அப்புறம் வந்து நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, நீங்க வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எங்களை ஃப்ரீயா விடணும், அதே மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஃபண்டை டைரக்டா கொடுக்கணும், நிறைய பேர் பேசியிருக்காங்க. அன்னைக்கு 69களில் வந்து கலைஞர் பேசினார். ஸோ இந்த மாநில சுயாட்சிங்கிறது அந்த திட்டங்கள்லாம் சமூக நீதியின் அடிப்படையில் அமைந்தவை. அதற்கப்புறம் நம்ம தொடர்ந்து அதை பின்பற்றணும். ஸோ சமூக நீதி, மாநில சுயாட்சி, இந்த ரெண்டு அடிப்படையில் தான் இந்த திராவிட மாடல், அந்த மாடல் வந்து முதல் கட்டமைக்கப்பட்டது கலைஞரால, முதல் திமுக ஆட்சியில. அதை தொடர்ந்து தான் நம்ம இன்னைக்கு வந்து 11% மேல உள்ள வளர்ச்சியை பார்க்கிறோம். அப்படின்னா இந்த மாடல் வந்து சமூக வளர்ச்சியை கொடுத்தது, அதன் விளைவா வந்து பொருளாதார வளர்ச்சியும் வந்து நமக்கு எட்ட முடியுது. வேகமான பொருளாதார வளர்ச்சினால அதிக வருவாய் கிடைச்சிது. அதை வச்சு சமூக திட்டங்களுக்கு இன்னமும் நிறைய செய்ய முடியுது. ஸோ இந்த இதை வந்து முதல் கட்டமைச்சது, இந்த மாடலை கட்டமைச்சது சமூக நீதியின் அடிப்படையிலையும் மாநில உரிமைகள் குரலை டெல்லியில எழுப்பியும் கட்டமைச்சு செஞ்சது கலைஞர் அவர்கள். நன்றி, வணக்கம். திராவிட பொருளாதாரம் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதுவும் குறிப்பாக கலைஞரிலிருந்து தொடங்கி அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதாவது ரோடு போட்டது, பஸ் விட்டது, அரிசி கொடுத்தது, டெலிவிஷன் கொடுத்தது, கேஸ் கொடுத்தது, அப்படிலாம் தனித்தனியாக பார்க்க வேண்டியதில்லை. அவர் செஞ்ச முதல் காரியம் இந்தியாவில் எங்கேயுமே செய்யப்படாத காரியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 40 வருடங்களுக்கு முன்பு வரை, 30 வருடங்களுக்கு முன்பு வரை இந்த பொருளாதாரமும் சமூகமும் மிக பெரிய அளவில் வேளாண்மை சார்ந்துதான் இருந்தது. அந்த வேளாண்மை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த அதிகாரமும் எங்க இருந்தது? கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, யார் நிலம் வைத்திருந்தாலோட அவரிடம் தான் அந்த அதிகாரம் இருந்தது. தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவ்வளவு விரைவான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு பெரிய மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதுனாக்கா அதுக்கு அவர் செய்த மிகப்பெரிய பணி அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கிராமப்புற அதிகாரம் இருக்குல்ல, அதை காலி பண்ணது தான். பல விதமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரே நாளெல்லாம் பண்ணல. அவர் கொஞ்சமாக பண்ணார். முதல் பணி அவர் செஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரம் வந்து எங்கேருந்து பிறக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். நிலத்துலேருந்து தான் பிறக்குது. இப்போ நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சிருக்காரு. இப்போ அவங்க ஏரியாலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மடத்துக்கும் பெருநச்சுவந்தார்களுக்கும் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மேலே தஞ்சை மாவட்டத்துலேருந்து வர்றவன், எங்கள் ஊர்லாம் அவ்வளோ கட்டுப்பாடு இருக்காது. கிழக்க போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பெருமளவில் நிலம் வந்து யாரிடம் இருக்கும்னாக்கா நிலச்சுவந்தார்கள்ட்டையும் இவங்கள்ட்டையும் இருக்கும். நீங்களே இப்போல்லாம் அதை பற்றி பேச்சு இல்லை. முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பெரிய நில சுவாந்தார் குடும்பங்களுக்குலாம் 2000 வேலி, 5000 வேலி, 8000 வேலி, 10,000 வேலிலாம் இருக்கும். அதே மாதிரி சைவ மடங்கள் ஒன்றுக்கும் ஆயிரக்கணக்கான வேலிகள் நிலம், அது எல்லாம் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா குத்தகைதாரர்கள்ட்ட தான் இருக்கும். அந்த குத்தகைதாரர்களுடைய கண்ட்ரோல் பண்ணுறது முடியாத அவங்க கிராமப்புறத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய அதிகாரத்தை ஒழிப்பதற்கு சரியான 2-3 சட்டங்களை ஏற்றினார். சட்டங்களை ஏற்றி அதுக்கு முன்னாடி நில உச்சவரம்பு சட்டம் வந்தாலும் கூட அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உச்சவரம்பு சட்டம் வரப்போகுதுன்னு எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க அதுலேருந்து. அதை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நிலத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக நிலம் எவரெல்லாம் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கானோ அவனுடைய பவரை வந்து அதிகமாக்கி விட்டார். யாரையும் எவிக்ட் பண்ணாத அளவுக்கு பண்ணது. அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து 20 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே பொது விநியோக திட்டமைப்பெல்லாம் போட்டு ரேஷன் கடையெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அடுத்தது அரிசியை வந்து கிலோ 2 ரூபாய்க்கு கொடுத்தாரு. கொடுத்த உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிலத்துலேருந்து அவனை காப்பாற்றியாச்சு. அடுத்தது இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டுலேருந்து அவனை காப்பாற்றிட்டார். அதனால சாப்பாட்டுக்கும் நிலத்துக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட அதிகாரம் இருந்தோ அவர்கிட்ட போய் நிற்க வேண்டியதில்லை. அதற்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, 74லேயே இந்த கிராமப்புறத்தில் அதுக்கு அதிகாரம் இன்னொரு வகையில் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம நிர்வாகம்ங்கிறது யார்கிட்ட இருந்ததுன்னா பரம்பரையாக வந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரவியம்ங்கிற தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு இதை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, திரவியம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்ன ரிப்போர்ட் கொடுத்தாருனாக்கா, இது வந்து பரம்பரையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை,
இது வந்து ஒரு அரசு பணியாக மாற்றுவோம். அரசு பணியாக மாற்றி எவனே பரீட்சை வைப்போம். டிஎன்பிஎஸ்சியில் எந்த தமிழ்நாட்டிலேருந்து யார் வேணாலும் எழுதலாம் பரீட்சையை, எந்த ஜாதிக்கு அதுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, அதன்படி அவர்கள் வருவார்கள். அப்படி என்றால் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் எந்த கம்யூனிட்டிலேருந்து வரான்னு தெரியாது, அவன் வந்து இங்கே வந்து கிராம நிர்வாக அலுவலராக இருப்பான். அது அரசு பணியாக மாறும் அப்படின்ட்டு. அடுத்தது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காந்தியினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பஞ்சாயத்துகளையும் ஒருங்கிணைத்து ஊராட்சி ஒன்றியம்னு ஒன்றை அமைத்து இப்பொழுது நடக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள் அனைத்தும் அந்த பஞ்சாயத்து யூனியன் வழியாக தான் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது அந்த பஞ்சாயத்து யூனியனுடைய சேர்மனாக யார் இருப்பார்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப வலுவான ஆட்கள் தான் அங்கே பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக தொடர்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சென்னையில் உட்கார்ந்து தலைமை செயலகத்தில் உட்கார்ந்து அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தினாலும் அது கடைசி அவர்கள் வழியாக தான் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், வேளாண் துறையாக இருக்கட்டும், கூட்டுறவாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு 70ஸ்லேயே எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எல்லாத்தையும் லைன் டிபார்ட்மெண்ட் ஆக்கி நேராக இங்கே என்ன உத்தரவு போடுறாங்களோ அங்கே நேராக செயல்படுத்துகிற மாதிரி ஆக்கி பஞ்சாயத்து யூனியனை வந்து அந்த மாதிரி ஒரு பவர் இல்லாத ஒரு இடமா மாற்றினார். இந்த 3 காரியம் செய்தது மட்டுமல்லாமல் குடியிருக்கிற இடம் அன்னைக்கு யாருக்கு குடியிருந்த இடம் இருந்ததோ அந்த இடம் அவனுக்கு சொந்தம்னு ஒரு நடுவில் ஒரு சட்டத்தை போட்டார். அப்போது குடியிருக்கிற இடம் அவனுக்கு சொந்தம், நிலத்துக்காக போய் யார்ட்டையும் நிற்க வேண்டியதில்லை. பதிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உன்னை யாரும் எவனுமே நவத்த முடியாது. 3வது சோத்துக்காக நிற்க வேண்டியது கிடையாது. இதெல்லாம் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனை வந்து அந்த பிடியிலேருந்து விடுவிச்சிட்டோம், ஆனாலும் அவனை அதுலேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல நல்ல ரோடு வேணும், அவனுக்கு பஸ்ஸு கனெக்டிவிட்டி வேணும், அடுத்தது படிக்க வைக்கணும், அடுத்தது வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேளாண்மையை மட்டும் நம்பி இருப்பவனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 5 விழுக்காட்டுக்கு குறைவு. நான் சொல்கிறது நல்லா கவனமாங்க. வேளாண்மையை மட்டுமே நம்பி இருப்பவர்கள், அதுக்காக எல்லாரும் வேளாண்மையை விட்டுட்டாங்கன்னு சொல்லலை, எல்லாருக்கும் வேளாண்மை இருக்குது, எல்லா வயக்காடும் இருக்குது, எல்லாம் நட்டுட்டு தான் இருக்கான், அத்துக்கு தான் இருக்கான், எல்லாம் நடக்குது. ஆனால் அதை மட்டுமே நம்பி தொழில் அப்படின்னு பார்க்குறது வெறும் 5 விழுக்காடு மக்கள் தான். மீதியெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, வேளாண்மையும் இருக்கும், வேறு தொழிலும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி தான் மாறிவிட்டது. 2வது, இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் கிராமப்புறங்களில் வேளாண் அல்லாத வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகம். அந்த மாதிரி மாறினதுனால தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்களாம் முன்னாடி படிப்பீங்கப்பா, 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆந்திராவில் விவசாயிகள் தற்கொலை, கர்நாடகாவில் தற்கொலை, மகாராஷ்டிராவில் தற்கொலை அப்படிலாம் பார்த்துருப்பீங்கள்ல. தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்துலேருந்து வருமானம் போச்சுன்னா பரவாயில்லன்றோம், வேறு வருமானம் இருக்குது அதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிலவரம் மாறி இருக்கிறது. அடுத்தது, இந்த படிப்பை கொண்டு போய் எல்லோருக்கும் சேர்த்ததுனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர் ஜெனரேஷன் மொபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறையில் வந்து வேளாண்மையை விட்டு வெளியேறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கள் ஊருக்குலாம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, வேளாண்மை பக்கம் கடைசி செட் ஆட்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருடங்கள் கழித்தோ 10 வருடங்கள் கழித்தோ போனீர்கள் என்று சொன்னால் அங்கே வேளாண்மை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. அது வந்து எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கிறது. இப்பொழுது எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுனாக்கா, ஏதோ வெளிநாட்டிலேருந்து இப்போ நான்லாம் புதுசு டெல்டாவுக்குலாம் என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வட இந்திய தொழிலாளர்கள் வந்து வேளாண் பணியை மேற்கொள்வது அப்படிங்கிறது. இந்த தடவை நான் ஊருக்கு போயிருக்கும்போது பார்க்குறேன், தினத்தந்தியில் 3/4 பக்கத்துக்கு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விவசாய பணியையும் மேற்கொள்வது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வட இந்திய தொழிலாளர்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அங்கே இருந்த அமைப்பை முற்றிலுமாக மாற்றி அமைத்தது. அதனால தான் என்ன நடந்திருக்குன்னா, இந்தியாவில் மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது போன்ற ஒரு மாற்றம் வட இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வரவில்லை. வட இந்தியாலையும் வரல, கிழக்கு இந்தியாலையும் வரல. அதனால தான் நீங்கள் நம்மள்கிட்ட பணத்தை வாங்கி 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 பீகாரில் செலவு பண்ணாலும் சரி, உத்தரப்பிரதேச செலவு பண்ணாலும் சரி, வெஸ்ட் பெங்காலில் செலவு பண்ணாலும் சரி, அந்த மாற்றம் நிகழவே நிகழாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று வரை அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் மாற்றி அமைக்கப்படாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. இங்கேயும் கேரளாலையும் மட்டும்தான் மாற்றிருக்கோம் நம்ம. அதனால தான் கேரளா வேற ஒரு பாதையில் போய் கொண்டிருக்குது, நான் வேறு பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். நமது பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த 20 ஆண்டுகளில் நமது பொருளாதாரம் என்ன மாதிரியா பொருளாதாரமாக இருக்கும்னா, வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதாரம் என்னவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இருக்கும். இத்தனைக்கும் என்னன்னு தெரியுமா, நம்ம பேராசிரியர் நாகநாதன் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட வந்து ஒன்றிய அரசு அவ்வளோ வரி பண்ணது, தமிழ்நாட்டில் மாநிலங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னா அதை விட பெரிய கொடுமை ஒன்று இருக்கிறது. நம்மளிடம் இருந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பணத்தில் நமது முதலமைச்சரும் நம்ம நிதியமைச்சரும் திரும்ப சொல்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ₹1 எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் நமக்கு திரும்ப வர்றது 23 பைசா தான். அந்த கையும் காலையும் கட்டி போட்ட அளவில் நம்மளை வந்து குதிக்க விடுறான், ஓட விடுறான். அப்படி ஓட விடும்பொழுதும் கூட இந்தியா 6 விழுக்காட்டில் வளரும்பொழுது தமிழ்நாடு 11 விழுக்காட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறதுங்க. காரணம் என்ன என்று சொன்னால், கலைஞர் சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றம், அதன் வழியாக பொருளாதாரத்தில் நடந்துகிட்டு மாற்றம். இந்த மாற்றத்தை யாரால் நிறுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டோம், அடுத்தது அவன் பார்த்துட்டு போவான். நம்ம எது வரைக்கும் மெனக்கிட்டோம் அப்படின்னு எல்லாரையும் படிக்க வச்சு ஸ்கூல் வாத்தியார் வரையும் கொண்டு வந்தால் போதும். நம்ம ஸ்கூல் வாத்தியாரானா அடுத்து மௌன இன்ஜினியரிங் படிக்க வச்சிடறான், பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சிடறான். இப்போ அடுத்தது என்ன செய்வான், அடுத்தது அமெரிக்காவில் போய் படிக்க வைப்பான், ஐரோப்பாவில் தான் போய் படிக்க வைப்பான். முதலமைச்சரோட நான் வந்து இதுக்கு போயிருக்கும்போது, இங்கிலாந்துக்கு போயிருக்கும்போது, ஆக்ஸ்போர்டில் போயிட்டு இருக்கும்போது
நூற்றுக்கணக்கான பேர் வந்து முதலமைச்சரை பார்க்கறது வந்தாங்க. அவர் கிளம்புனதுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூக நீதி இயக்கத்தினால் இந்த மாதிரி சமுதாயத்தின் பல பகுதிகளிலிருந்து நாங்கள் எல்லாம் கிளம்பி இங்கே வந்து படிச்சுட்டு இங்கே வேலையில் இருக்கோம். எங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பள்ளிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் 5-6 வருடங்கள் கழித்து இங்கிலாந்துக்கு வரும்பொழுது இதே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலேயோ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், எங்களது குழந்தைகள் சமூக நீதியால் பயன்பெற்று இங்கு வந்து சேர்ந்த எங்களது குழந்தைகள் இங்கு மிக உயர்ந்த கல்வியை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியது இந்த இயக்கம். திட்டங்கள்லாம் நம்ம சொல்றாங்க, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி வரிசையா திட்டங்கள் சொன்னார், என்னென்ன திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம்னு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கலைஞனுடைய பார்வை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமப்புறம் வந்து இப்படி இருந்ததுனாக்கா நம்மளுடைய கனவு இருக்குல்ல, என்னது நம்ம வந்து என்ன கனவை வாடகையை பெற்றுக்கொண்டோம்னா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, மாடர்னிட்டின்னு என்று சொல்லக்கூடிய நவீனத்துவம் இருக்குல்ல, அந்த நவீனத்தினுடைய அரசியல் கனவு வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, அந்த கனவை தான் நான் வாங்கி கொண்டிருந்தோம். அதனால தான் நம்மளுடைய 50 முழக்கங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 எலிமெண்ட்டும் வருவதில்லை. டேரக்டாக நம்ம சொல்கிறது இல்லையா தவிர மறைமுகமாக சொல்கிறோம். அந்த கனவை கொண்ட ஒரே இயக்கம் இதுதான். அம்பேத்கர் வந்து என்ன சொன்னார், நம்மளுடைய டெமோக்ரஸியில் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பாஸ் பண்ணி கடைசியாக அவர் சொன்னது பார்லிமெண்ட்டில், இந்தியாவுக்கு எல்லாருக்கும் வாக்களிக்கும் உரிமையை கொடுத்துருக்குறோம். அதன் வழியாக என்ன செய்கிறோம்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இந்தியாவில் என்ன கிடையாது, சோஷியல் டெமோக்ரஸியும் கிடையாது, எக்கனாமிக் டெமோக்ரஸியும் கிடையாது. அதை நாம் என்று கொண்டு வருகிறோமோ அன்றைக்குத்தான் இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கு முழுமையான பொருள் வரும் அப்படின்னு சொன்னார். அதை ஏற்று மனதில் இருத்தி அதற்கான செயல் வடிவம் கொடுத்து நிறைவேற்றி காட்டிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய அச்சாணியாக யார் இருந்ததுனாக்கா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். நாம் இப்போது போடக்கூடிய நடை இருக்குல்ல, அது ஒரு போட்ட பாதை தான். அதில் தான் நம்ம தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்கெல்லாம் செய்து முடித்து விட்டு போனாரோ, அங்கே எதெல்லாம் விடுபட்டு போயிருக்கிறதோ அதையெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களெல்லாம் உள்ளே கொண்டு வருவது தான். இப்போ உயர்கல்வித்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா புதுமை பெண் திட்டமாக கொண்டு வரோம், அல்லது தமிழ் புதனம் கொண்டு வரோம்னு சொன்னோம்னா நம்ம பார்க்குறோம் யாரெல்லாம் விடுபட்டு போயிருக்கான்னு. அவங்களுக்கு உண்டான திட்டங்கள் தான் இதெல்லாம். அவர் மதிய உணவு இப்போ சாப்பிட்டோம், காலையில் நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னா காலை உணவு திட்டம். அடுத்தது கல்லூரி கல்வியில் வந்து போதுமான அளவுக்கு சில திறன்கள் வந்து சேரல அப்படின்னு சொன்னால் அதுக்காக தான் முதல்வன் திட்டம். இப்படி நமது திட்டங்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால், இந்த பாதையை மேலும் வலுப்படுத்துவதாகவும் செழுமைப்படுத்துவதாகவும் விரைவுபடுத்துவதாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையூறாகத்தான் அவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் எதிர்த்து போராடுவோம், வெல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன். சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீடு அல்ல. சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் பியாண்ட் ரிசர்வேஷன். இந்த கிரீமி லேயர் டேட்டானால தான் வந்து இடபிள்யூஎஸ்ங்கிற ஒரு மோசமான சட்டமே வந்திருக்கு. திராவிட இயக்கம் கிரீமி லேயரை பார்ப்பதில்லை. திராவிட இயக்கம் இந்த திட்டத்தினால் யார் பயனடையவில்லை, அவர்களை எப்படி இதற்குள் கொண்டு வரலாம்னு பார்க்குறாங்க. உடலில் ஒரு பாகம் நன்றாக இருந்து ஒரு பாகம் செயலிழந்தால் ஒரு மனிதனே நன்றாக இருக்க முடியாது என்று சொன்னால், இந்த இனத்தில் சரிபாதி மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்ணினம் முன்னேறவில்லை என்று சொன்னால் இந்த நாடு நன்றாக இருக்க முடியுமா என்று கேட்ட ஒரே தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான். பொம்பளை பிள்ளையே உறக்க வைக்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது பெண்களை காவல்துறையிலும் ராணுவத்திலும் பணியமர்த்த வேண்டும் என்று தீர்மானம் போட்ட தலைவர் தந்தை பெரியார் அதை பின்னாளில் சட்டமாக்கி பெண்களை காவல்துறையில் பணியமர்த்திய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் இதுதான் புரட்சி. எத்தனையோ பேர் நான் தான் வருங்கால முதல்வருங்கிற டேகோட வரலாம். எத்தனையோ தாய்மார்கள் என் கணவரை விட அவரை தாங்க எனக்கு பிடிக்கும்னு சொல்லலாம். ஆனால் கணவரை விட அவரை தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடிய பெண்களை உருவாக்கியது உங்களுடைய அரசியல். குடும்பமா கொள்கையா என்று கேட்டால் கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பெண்களை உருவாக்கி இருக்கக்கூடிய அரசியல் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல். இந்த இயக்கம் இன்னும் பல நூற்றாண்டு காலம் கடந்தாலும் அது மகளிருக்கான அமைப்பாகத்தான் இருக்கும். கோட்டை ஏறுவதற்கு முன்பே, கொடி பிடிப்பதற்கு முன்பே இந்த மக்களுக்காக ரத்தமும் சதையுமாக நின்ற தலைவர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது.